நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காமல் ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே இல்லை. யாரோ ஒருத்தர் இல்ல, முகேஷ் உட்பட ஜெயசூர்யா உட்பட அவங்க மேல இன்னைக்கு காலையில எஃப்ஐஆர் வர பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு அதிர்ச்சி. இல்ல, நீங்க பண்ணீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போகணும். நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து கண்டிப்பா ஒன்று இருக்கு, அந்த தண்டனை இருக்கு அவங்களுக்கு. தமிழகத்துல இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்ப வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகையும் மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிறத மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுத்தல. தமிழ் துறையில இருக்கா? இல்ல, நான் அதான் சொல்றேனே, இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். இது இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து சுதாரிச்சு சூதானமா ஒரு ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பா வரணும். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனா சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களா, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். இல்ல, எப்படி நீங்க அந்த சூழ்நிலையில நாங்க என்ன போலீஸா? சூழல் நாங்க அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். நான் தான் சொல்றேன், எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். டெஃபினட்டா. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் கடைசி கேள்வியா அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புகள் பூஜைகள் எதுவும் புதுசா போடல. நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு? என்ன ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ண